ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல ஏன்? இல்ல ஏன்? Do you want me to get cancelled? Do you? உங்ககிட்ட நான் என்னடா கேட்டேன்? ஏதாச்சும் உங்களுக்கு கோளாறான ஒப்பீனியன் ஏதாவது இருந்தா அனானிமஸா சொல்லுங்க அப்படின்னு ஸ்டோரியில போட்டிருந்தேன். ஒப்பீனியன் சொல்றேங்கிற பேர்ல World War 3 டெவலப் ஆகிற அளவுக்கு டயபாலிக்கான விஷயங்கள் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கீங்க. ப்ளீஸ் கைஸ், இந்த சேனல் இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? அனானிமஸ் தானேன்னு உங்க இஷ்ட ஹேருக்கு கன்ஃபஸ் பண்ணீங்கன்னா ஜோலி முடிஞ்சிரும்டா. ஓகே வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். Instead of using animals for drug testing, we should use criminals. Make them suffer for science like it will give better results in my opinion. அது உன் ஒப்பீனியன் மட்டும் கிடையாது, என்னோட ஒப்பீனியன். கைகுடை, நாம ரெண்டு பேரும் friends கோபிநாத். I completely agree with this. Test with criminals, especially rapists. Why should poor animals suffer for us? ஈவலான ஹியூமன்ஸை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க. What are they gonna say? No, என்ன சொன்ன? No, என்ன சொன்ன? அந்த லாரியால் பேர் செத்து மூக்கல pretty privilege is everywhere. People do it subconsciously all the time. Men and women both a-holes. No matter how talented you are, a person who is less talented than you but more good looking than you is always favored. That is true, but அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? I know all my subscribers are fine shit. I genuinely believe all religions are man-made, not psychotic but controversial. No bro, actually some Niriyana in some column actually created Hindu, Muslim, Christian. என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு What is his opinion even? Of course it is man-made தான். Religions வந்து பாத்தீங்கன்னா it is the most destructive creation of humans and it is also the most profitable creation. நானே வந்துட்டு கொஞ்சம் நாள்ல மஞ்சளை பூசிட்டு ஏதாச்சும் வேப்ப மரத்துக்கு அடியில போய் உட்காந்துட்டு ஸ்கேம் பண்ணலான் இருக்கேன் கைஸ், சாமியார் மாதிரி. நீங்க எல்லாம் என்னோட பக்தர்கள் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ரெடினா கமெண்ட் பண்ணுங்க. ஈட்டிங் மேயோனீஸ் வித் பிரியாணி. y'all gonna hate me for this. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட ஒரு பழைய வீடியோஸ்ல வந்து கெச்சப்பை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்றவங்களை வந்து நான் கழுவி ஊத்தி இருப்பேன். I am literally the same person but with mayo. I will literally eat everything with mayo if I had an option. வாரணமாயிரம் படத்துல சூர்யா மாதிரி நான் மேயோ எடுத்து நரம்புல ஏத்திக்கிட்டு. பட் on the other hand, எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் வந்து அஃபண்ட் ஆக போறீங்கன்னு, பட் still get ready. I think biryani is overrated. I feel these online poralis are useless. Nothing will change until or unless we study and get into the government or power. Nothing changes by posting story or write-ups in Insta. இது வந்து I can't agree with this bro. ஏன்னா வந்துட்டு எத்தனையோ கவர்மெண்ட் பிரைவேட் அஃபிஷியல்ஸ்லாம் கமுக்கமா தப்பு பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு they have been exposed in social media and they were fired also because of what they did. And ஏதோ ஒரு உலகத்துல ஏதோ சின்ன ஊர்கள்ல ஏதோ ஒரு கார்னர் ஆஃப் த கண்ட்ரில நடக்கிற தப்புகள், காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ், அப்புறம் மற்ற கிரைம்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியால எக்ஸ்போஸ் ஆகிறனால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியுது. இல்லைன்னா அதை பத்தி யாருக்குமே தெரியாது. and it will continue to happen and it will destroy a lot of people's lives. Okay. And even if you do get into a government position of power அப்படின்னே வச்சுக்கலாம், நீங்க வந்து எதுக்காவது எதிர்த்து பேசுனீங்கன்னு வைங்களேன், உடனே உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. or even worse, they will kill you. if you have a family, you have children அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்துட்டு இல்ல நான் வந்து நேர்மை உள்ளமா நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க வந்துட்டு பண்ணிட்டு இருப்பீங்களா? No, you are risking so many other people's lives as well. We all know what happened to that journalist. If you really want to change something, நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. அடிக்கிற வெயில்ல டீல சுகர் கூட கொஞ்சம் உப்பு போட்டு குடிப்பேன். இதனாலதான் ப்ரோ பட்டில கட்டி வருது. இந்த மாதிரி பண்றதுனாலதான் you are getting the கட்டி in your பட்டி to love someone unconditionally. I am sorry to break your hopes. ஆனா unconditional love அப்படிங்கிறது is a complete myth. எல்லா லவ் கண்டிஷன்ஸோட தான் வருது. அது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, வைஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. It's just human tendency. The only unconditional love is the love I have for you all. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். வேணா சார் அப்படி பண்ணாதீங்க. Thank you guys for 10,000 subscribers. I will literally adopt every single one of you and keep you in my basement. ஐயோ பயமா அது கடிச்சிராத. It's a fact that misandrism is also exist and it's unnoticed. Unnoticedலாம் கிடையாது, நான் இருக்கேன்ல. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா.
கேஸே நாங்க தான்டா. ஐ டோன்ட் சப்போர்ட் மிஸ்ஆண்ட்ரி. என்னதான் நானும் கொஞ்சம் மிஸ்அண்டர்ஸ்ட் மாதிரி தான் அடிக்கடி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பேன். பட் இட்ஸ் ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் பீங் சர்காஸ்டிக். Come the hurricane, bitch. Here comes the hurricane, bitch. Here comes the hurricane, bitch. Here comes the hurricane, bitch. Katrina. ஆனா something that you all should realize என்ன அப்படின்னா, misandry is just a product of misogyny. So if you don't like misandry, எனக்கு misandry பிடிக்கல, பெண்கள் வந்து ஆண்களை வெறுக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா பெண்களை நீங்க வெறுக்காதீங்க. பெண்களுக்கு அகேன்ஸ்டா குற்றங்கள் செய்யாதீங்க. Create an environment where women like men so that there won't be a situation where women will start hating men. My psychotic and unpopular opinion is sleeping more than 12 hours is good. ஆமா, பெரிய ஸ்லீப்பிங் பியூட்டி இவரு. ஏதாச்சும் பிரின்ஸ் வந்து உதட்டுல உம்மா வச்சாதான் எந்திரிப்பாங்க. 12 hours sleep it seems. அவனுக்கு இங்க 2 hours I don't care what people say about this, but 100 கொலையாளியை நம்பலாம், ஆனா ஒரு மலையாளியை நம்ப. This is funny because this is low-key real. This is low-key real. എടാ തെണ്ടി സുരേഷ്, നീ എനിക്കെതിരെ സാക്ഷി പറയുമല്ലടാ. ധൈര്യം ഉണ്ടെങ്കിൽ ഇറങ്ങി വാടാ, ഇല്ലെങ്കിൽ ഞാൻ അങ്ങോട്ട് വരാടാ. எனக்கு எதுவுமே பயம் இல்லை கைஸ். இந்த உலகத்துல நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். பட் the moment a Malayali enters the chat, எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். Kerala is God's own country னு சொல்றதை விட Malayalis are God's favorite subdivision of people. Like literally look at them. They are intelligent and beautiful. What kind of dangerous ass combination is that? நீங்க இந்த உலகத்துல எந்த மூலைக்கு வேணா போய் பாருங்களேன். Every corner of this world, every country, every state, there will be a Malayali cheta somewhere doing some successful business and they are actually good at what they are doing. இது too much. இது too much. Like you are good looking and you are successful. Same gender relationship is much more complex than a straight one. How do you know? How do you know? How do you know? I don't know because I don't have experience in this area. So எனக்கு தெரியாது. Cats are secretly plotting to take over the world through their adorable mews and cute little noses. They are manipulating humans into feeding them, petting them and basically doing their bidding. It's a feline coup and we are just pawns in their whiskered game of world domination. பரவாயில்லைங்கிறேன். I would rather be ruled by cats than some fake ass politicians. I am telling you. அந்த ஹீரோயினுக்கு ஸ்லேவ் ஆகணும், இந்த ஹீரோயினுக்கு ஸ்லேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த உலகத்துல எத்தனை பேர் கேட்ஸுக்கு ஸ்லேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே இருக்கு தெரியுமா? அவனோட சொந்த டயட்டை பத்தியே கவலையே படாத எத்தனையோ பேர் அவனோட பூனைக்காக ஹை குவாலிட்டி, ஹைலி எக்ஸ்பென்சிவ், ஹை கிரேடு ஃபுட்டை வாங்கி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். இவளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே நீ வேலைக்கு போகணும் போல் இருக்கே. பட் he will be eating 3 நாள் முன்னாடி போட்ட சிக்கன் ரைஸ் சூடு கூட பண்ணாம சாப்பிட்டுட்டு இருப்பான். இதோட முடிச்சுக்கலாம் guys. If you like the video, like and share the video. And உங்களோட diabolic opinions எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. I will meet you in the next video. Bye bye.